ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதிக்க வலியுறுத்தி மதுரை அவனியாபுரத்தில் உள்ள ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் எந்த வேட்பாளருக்கும் வாக்களிக்காமல் நோட்டாவிற்கு வாக்களித்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் வினோத் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களுடன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் காரணமாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படாமல் இருந்தன. இந்த வருடமாவது ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் என மதுரை சுற்றியுள்ள மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் இன்று திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் நடக்கும் சூழ்நிலையில் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட அவனியாபுரம் பகுதியில் ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்த்துவோர் மிக அதிக அளவில் உள்ளனர். மேலும் இன்றைய இடைத்தேர்தலில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த வலியுறுத்தி அவர்கள் எந்த ஒரு அரசியல் கட்சியினருக்கும் தாங்கள் வாக்களிக்க போவதில்லை எனவும் தெரிவித்து நோட்டாவுக்காக வாக்களித்துள்ளனர். அப்படி நோட்டாவுக்கு வாக்களித்த ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போர் ஒருவர் நம்மிடம் உள்ளார். அவரிடம் மேலும் இது பற்றிய விவரங்களை கேட்கலாம். சார் வணக்கம். அதாவது இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வேணும்னு சொல்லி கடந்த வருடம் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்திட்டு இருந்தீங்க. இன்றைக்கி இந்த திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் நடக்குது. அவனியாபுரம் அதுக்கு உட்பட்ட பகுதி. ஸோ நீங்கள் இன்றைக்கி நோட்டாக்கு வாக்களித்ததாக சொல்லியிருக்கிறீங்க. ஏன் அதுக்கு வாக்களிச்சிங்க? பிடிக்கும் நம்மளுக்கு சார். நான் அவனியாபுரம் திருப்பரங்குன்றம் தொகுதி அவனியாபுரத்துலேருந்து ஜல்லிக்கட்டு மாபெரும் பல நூற்றாண்டுகளாக நடந்து வருது. எங்களுக்கு வட்ட அரசியல் கட்சியினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அது போராட்டம்லாம் நடத்தினாங்க. இருந்தாலும் அதுக்கான ஒன்றும் மத்திய மாநில அரசுகள் எது அதுக்கான ஒரு இதே இல்லை. மீண்டும் அது தடையை மீறி மீண்டும் தள்ளுபடி செஞ்சு ஒதுக்கி வச்சுருக்காங்க. இந்த வட்டம் நாங்கள் உள்ளாட்சி தேர்தல் நடந்து இடைத்தேர்தலுக்கு பூரா நோட்டாவுக்கு வாக்களித்துக்கு இருக்கோம். மீண்டும் மஞ்சள் நடத்துகிற போராட்டம் தடையை மீறி நாங்கள் ஜல்லிக்கட்டு நடக்கலாட்டி தடையை மீறி நடத்துவோம். நாங்கள் இந்த அவனியாபுரம் பொதுமக்கள் கிராம பொதுமக்கள் சார்பாக தெரிவிக்கிறோம். ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த அரசியல் கட்சியினர் உதவி செய்ய வேண்டும். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதை உறுதி செய்ய வேண்டும். இல்லையென்றால் வரும் தேர்தலையும் புறக்கணிக்கப் போவதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் சுப்பிரமணியத்துடன் வினோத், நியூஸ் 7 தமிழ், அவனியாபுரம்.